ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000ஆக இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பாக்டீரியா கல்ச்சர் இருக்குது. அது பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 10,000 இருக்குது. 10,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில் வந்து 5% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஒரு மணி நேரத்தில் வந்து 8% வந்து கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, மூணாவது 1 ஹவர் இருக்கும்ல, அதில் வந்து 10% அதிகமாகுதான். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த 3 மணி நேரம் கழித்து இப்போ பாக்டீரியா கல்ச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நம்ம பாப்புலேஷன் சம் மாதிரி தான் இதுவும். ஓகேயா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 10,000 இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில் 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே 100 கூட ப்ளஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை 100 போடுமா. அப்போ 105/100 போட்டாச்சு. ரெண்டாவது மணி நேரத்தில் வந்து 8% குறையுதுன்னா என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணிப்போம். அப்போ வந்துட்டு 100ல் 8 மைனஸ் பண்ணால் 92/100 போட்டாச்சு. அடுத்து மூணாவது ஒரு மணி நேரத்தில் 10% அதிகமாகுது அப்படின்னு சொன்னனால 10 ப்ளஸ் பண்ணி 110/100 எழுதியாச்சு. இப்போ இதில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணோன்னா இந்த 4 0க்கு இங்கே ஒரு 4 0 கேன்சல் பண்ணியாச்சு. இந்த ஒரு 0 பேலன்ஸ் இருக்க 10. இதை 5 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 2 டைம்ஸ் வரும். இது 21 டைம்ஸ் வருமா. திரும்பி இந்த 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 4 6 வரும். இப்போ கடைசியாக பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒரு 21, ஒரு 46, 11 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 10,626. அப்போ கடைசியாக 3 மணி நேரம் கழித்து எவ்வளோ பாக்டீரியா கல்ச்சர் இருக்கும் அப்படின்னா 10,626. ஓகேயா?